வணக்கம். நம்ம அறிவிக்கல் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். தமிழ் மக்களே, இந்த சேனலை நீங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல நிறைய விஷயங்களை பத்தி, நிறைய டாபிக்ஸை பத்தின இது பேசிட்டு இருக்கோம். நிறைய தலைப்புகள் வந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதான் எங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். இன்னைக்கு நம்ம அஸ்ட்ராலஜி பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். குறிப்பா இந்த சனி பயிற்சி அப்படிங்கிற விஷயத்தை பத்தி ரீசெண்டா எல்லாரும் பார்த்துட்டு இருப்போம். ஸோ இந்த சனி பயிற்சியை பத்தின முக்கியமான சில விஷயங்களை பத்தி நம்ம பேச போறோம். அதுக்கு நம்ம கூட நம்ம ஐயா ஒருத்தர் இருக்காரு. அவரை பத்தின அறிமுகத்தை அவரே தருவாரு, பார்க்கலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் தம்பி. உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுங்க. கொடுத்துடலாம் தம்பி, கொடுத்துடலாம். வணக்கம் தமிழக மக்களே. என் பேர் வந்து வேத யோகிராஜன் அப்படிங்கிற பேர்ல வந்து நான் இந்த ஜோதிடத்துறை சார்ந்த அந்த விஷயங்களை பண்ணிட்டு இருக்கேன். நான் திருப்பூர்ல இருக்கேன். ஜெய்மினி அப்படிங்கிற அந்த புராதன ஜோதிட சூத்திரத்தினுடைய வகுப்பை கட்டப்பயாதி சூத்திரத்தோட வந்து ஏப்ரல் 15th ஸ்டார்ட் பண்ற இருக்கிறோம். அது சம்பந்தமா வந்து அந்த சேனல்ல வரும். அப்புறம் விளம்பரங்களும் வாட்ஸ்அப்ல குழுல எல்லாம் போயிட்டு இருக்கு. தம்பி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி சார் நிறைய சந்தேகங்கள்லாம் இருக்கு சார் அப்படின்னாங்க. தம்பி வாங்க, ஒரு நாள் அதை பத்தி ஒரு கிளாரிபிகேஷன் கொடுத்துருவோம். என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து மக்கள் வந்து விழிப்படையணும். ஏன்னா இந்த சேனல் ஆரம்பிச்சதே அவர் சொன்னார், இல்லை சார் மக்களை விழிப்படைய வைக்கிறதா இந்த சேனலோட முக்கிய நோக்கம்னாரு. ரொம்ப சிறப்புங்க தம்பி, பேசிடலாம் அப்படின்னு. வணக்கம். வணக்கம் ஐயா. தொடர்ந்து நம்ம சேனல்ல வந்து அஸ்ட்ராலஜி சம்பந்தமா ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து உங்களோட காணொலிகளை வந்து நாங்க பார்க்க முடியுது. சந்தோஷம். ரொம்ப நன்றிங்க. இப்போ வந்து சனி பயிற்சி அப்படிங்கறத பத்தி நம்ம பேச போறோம். என்னோட முதல் கேள்வி என்னன்னா, மக்கள் சார்பா நான் கேக்குறேன், சனி பயிற்சி அப்படிங்கிறது ஏற்கனவே தொடங்குனதா ஒரு விஷயம் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப மறுபடியும் இப்ப தொடங்குனதா சொல்றாங்க. சோ சனி பயிற்சி வந்து ஏற்கனவே தொடங்கி போயிட்டு இருக்கா, இல்ல இப்ப தொடங்குனதா உண்மையா? அதை பத்தி சொல்லுங்க. சித்தர்கள் சந்த முறையில, சந்த பாடல்கள் முறையில ஒரு ஜோதிட விளக்கங்களை கொடுத்துட்டு போன அந்த முறைக்கு பேரு வாக்கிய கணிதம். ஒரு 250-300 நூற்றாண்டுகள், ஒரு 3 நூற்றாண்டுகள் 4 நூற்றாண்டுகள், அதாவது 250-300 வருடங்களுக்கு முன்னாடி அறிவியல் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இல்ல, 23 மணி நேரம் 56 நிமிஷம் ஒரு 4 வினாடி 3 வினாடி அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சாங்க. அப்ப அந்த மிச்சம் இந்த 2 நிமிஷம் 56 வினாடி தொய்யல் உழுகுது இல்லையா ஒரு நாளைக்கு. இத வந்து என்ன பண்றாங்கன்னா, திருக்கணிதத்துல லக்னம் வந்து மாறி உட்கார்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திர ஹோராமணி அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தை வந்து வடிவமைச்சு அக்யூரசி, ப்ரிசைஸ், துல்லிதம் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம கொண்டு போனோம் அப்படின்னு ஒரு திருத்தி அமைக்கப்பட்ட ஒரு முறைதான் திருக்கணிதம். சரி, இப்போ சுருக்கமா சொல்றேனே, பஸ் அங்க நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்ல நிக்கிறோம், பஸ் அவ்வளவு தூரத்துல வந்துருச்சு அப்படின்னு நம்ம கண் பார்வைக்கு தெரிகிறது திருக்கணிதம். பஸ் ஸ்டாப்ல நம்ம நிக்கும் போது கிராஸ் பண்ணி போறது வாக்கிய கணிதம். சரிங்களா? சரி. அதாவது நீங்க பாகை பிரகாரம் எடுத்து பாத்தீங்கன்னா, உள்ள வந்து சனி வந்து 8 டிகிரில போயிட்டு இருக்காரு. ஆனா வாக்கிய கணித பிரகாரம் எடுத்தா பாத முறைன்னு சொல்லுவாங்க, 108 பாத முறைன்னு சொல்லுவாங்க. அந்த பாத முறையில அவர் இப்பதான் மாறாரு. அததான் மார்ச் 6ல அவங்க மாறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த வாக்கிய கணிதத்தும் திருக்கணிதத்துக்கும் உள்ள இந்த வேறுபாடு முறைதான் ரெண்டும் ஒருவாறு உண்மைதான். அதாவது இயற்கை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஒரு மாதிரி வேவாவும் இருக்கு, அதாவது அலையாவும் இருக்கு, பொருளாவும் இருக்கு. அதாவது வேவாவும் இருக்கு, பார்ட்டிகலாவும் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா. அது மாதிரி இந்த திருத்தி அமைக்கப்பட்ட இந்த கணிதமும் உண்மையை தான் சொல்லுது, வாக்கிய கணிதமும் உண்மையை தான் சொல்லுது. அதாவது இப்ப நம்ம சூரிய உதயம் எடுத்துக்கோங்களேன். சூரிய உதயம் வந்து தெரிஞ்ச உடனே வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கணக்குல எடுத்துக்க மாட்டோம். சூரிய உதயம் தெரிஞ்சிருச்சு, அதை நம்ம திருக்கணிதம்னு சொல்றோம், அத சூரிய உதிச்சிருச்சுங்கிறோம். ஆனா அதனுடைய முழு டயால அதனுடைய அரைவட்டம் வந்து எப்ப தெரியுதோ அதுதான் நம்ம வந்து மத்தியா கணக்கெடுக்கிறோம். இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் தான் வந்து இந்த திருக்கணிதத்துக்கும் வாக்கியத்துக்கும். சோ நம்ம வந்து பழைய புராதன படி இருக்கிற ஆளுங்க வந்து வாக்கிய கணிதத்தை எடுக்க சொல்றாங்க. அதனால நம்ம அந்த மார்ச் 6ல இருந்து நம்ம கணக்குல எடுத்துக்கலாம்.
மாறிடுச்சு. ஆமா மாறிடுச்சு. முழுசா அவர் வந்து கும்பராசிக்குள்ள இருந்து மீனராசிக்கு அவரு பிரவேசம் ஆயிட்டாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம். சரிங்க, ரொம்ப தெளிவா சிறப்பா சொன்னீங்க. இப்போ இதுல வந்து எந்தெந்த ராசிக்கெல்லாம் சாதகமா இருக்கு, எந்தெந்த ராசிக்கெல்லாம் பாதகமா இருக்குங்க? ஓகேங்க. அதாவது இந்த சனி பகவான் பொதுவா இயற்கை அசுபர்கள் இயற்கை சுபர்கள்னு பிரிச்சிருக்கிறாங்க, நம்ம முன்னோர்கள் பிரிச்சிருக்கிறாங்க. இந்த குருவும் சுக்கிரனும் அன்கண்டிஷனல் சுபர், அதாவது முழு சுபர் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய பார்வை, அதனுடைய காந்தாலைகள் விழுகிற ராசிகள் நல்லா இருக்கும். ஆனா இந்த ராகு கேது அப்படிங்கிற அந்த நோட்ஸ் அது வந்து பிளானட் கிடையாது, அது ஒரு புள்ளி. ஓகேங்களா? ஆனா அது நம்ம கிரகங்களா தான் நம்ம சொல்றோம். அதே மாதிரி இந்த சனி இந்த குரு இந்த நாளும் ரொம்ப முக்கிய கோச்சாரத்துல. ஏன்னா இவங்க வருட கிரகங்கள், அது குறிப்பா சனி வந்து 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை மாறக்கூடியவர். சோ அதனால அவருடைய தாக்கம், அந்த பிளானட்டோட ரேஸ் வந்து எந்த ராசியில விழுகுது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் விஷயத்துக்கு வரேன். நான் அதாவது ஃபர்ஸ்ட் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் ரிஷப ராசிக்கு நல்லா இருக்கு. சரிங்க. ஏன்னா 11ஆம் இடத்துல அவர் இருக்காரு, அது இப்ப சுயசாரத்துல போயிட்டு இருக்காரு, நல்லா இருக்காரு. அதை ரேண்டமா சொல்றேன், எலாபரேட்டா கொஞ்சம் அடுத்த சொல்றேன். அடுத்து துலா ராசி. ஆக சுக்கிரனுடைய 2 ராசிகளான ரிஷபம் துலாம், துலா ராசிக்கு நல்லா இருக்காரு. அடுத்து மகர ராசிக்கு நல்லா இருக்காரு. ஓகேங்களா? அடுத்து லாஸ்ட் 4வதா மிதுன ராசிக்கு நல்லா இருக்காரு. சரிங்க. ஓகேங்களா? இப்போ இது ஓகே செய்யுங்க. இது வந்து நான், ஏன்னா மக்களுக்கும் இந்த சந்தேகம் இருக்கும் கண்டிப்பா, அதனால நான் வந்து கேக்குறேன். தம்பி நீங்க எதை வேணாலும் கேட்கலாம், ஏன்னா வந்து பதில் சொல்ல வேண்டிய கடமையும் பொறுப்பு நமக்கு இருக்கு. இல்லைங்க, இதெல்லாம் நம்பலாமா? இதெல்லாம் எந்த அளவுக்கு வந்து ஒரு நம்பிக்கை? ஏன்னா ஆல்ரெடி அஸ்ட்ராலஜி நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, வச்சிட்டு இருக்காங்க, எல்லாமே ஓகே. மக்களும் தொடர்ந்து பாக்குறவங்களும் இருக்காங்க, அதுக்கு எதிராக விமர்சனம் கொடுக்கறவங்களும் இருக்காங்க. அது இந்த காலகட்டத்துல வந்து அது ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அஸ்ட்ராலஜிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் வந்து ஈக்குவலாவே வந்து மக்கள் இடையே வந்து விவாதங்கள் போய்கிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எந்த அளவுக்கு நம்பிக்கைக்குரியதா இருக்கீங்க? அதாவது என்னது படக்குன்னு இப்படி கேட்டீங்க, விநாயகர் பால் குடிச்சிச்சு அப்படின்னு சொன்னா அதெல்லாம் வந்து நம்புறீங்க அப்படின்லாம் வந்து சொல்லலாம் தோணுது. ஆனா அது அவரு பொறுப்பான விஷயம்ல இருந்தாலும் விளக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அதாவது ஐரோப்பியன் கண்ட்ரிகள் என்ன சொல்லுவாங்கன்னா அசபோ அஸ்பிலோமாங்க. சரிங்க. நம்ம சித்தர்கள் என்ன சொல்லியிருக்காங்க, அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாமே ஐம்பூதங்களால் ஆனது. இந்த ஐம்பூதங்கள் தான்தான் நம்ம உடம்பும் ஆயிருக்கு. அதுதான் அந்த நமச்சிவாய அப்படிங்கிற மந்திரங்களும் சொல்லுது. இப்போ நமக்கு தெரியும், ஒரு பூதம் இன்னொரு பூதமா மாறும், ஒரு பூதம் இன்னொரு பூதமா மாறும். இப்போ நமக்கு என்ன தெரியும், உதாரணத்துக்கு இதுல வந்து பூதம் சொன்னே ஏதோ வேற ஏதோ இல்ல எலமெண்ட் 5 எலமெண்ட். அதாவது நான் சொல்றது தீ, மண், காற்று, நீர், அதாவது ஆகாசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பூதங்களை சொல்றேன் நான். பூதம்னா நீங்க பூதம் தப்பா நினைச்சிடக்கூடாது, அந்த பஞ்சபூதங்களை சொல்றேன் நான். இயற்கை பஞ்சபூதங்களை சொல்றேன். இப்போ இந்த எலமெண்ட் பாத்தீங்கன்னா உதாரணத்துக்கு நம்ம அணு வடிவத்துக்கு போயிருமே. இப்போ H2O சொல்றாங்க, 2 ஹைட்ரஜனும் 1 ஆக்சிஜன் அணுவும் சேரும் போது அது வந்து நீர் மூலக்கூறா இருக்கு. அப்ப இதுல இருந்து பிரிச்சுட்டா அது வேற மூலக்கூறா மாறுது. சோ இதனுடைய அந்த ஒரு டீப் லெவல்ல நம்ம பார்க்கும்போது, அதாவது மோலிகூல்ஸ் அப்படிங்கிற லெவல்ல நம்ம பார்க்கும்போது, மூலக்கூறுகள் பார்க்கும்போது ஒரு பஞ்சபூதம் இன்னொரு பஞ்சபூதமா மாறக்கூடியது. ஒரு ஃப்ரிட்ஜில் வாட்டர் வைக்கிறோம், அதுல நம்ம ஒவ்வொரு கூலிங் ஆனோடனே அது இறுகி பனிக்கட்டி ஆயிடுது. அதுவே திரும்ப சூடு பண்றோம், அது திரும்ப வாட்டர் ஆகுது. அதுவே ரொம்ப சூடு பண்றோம், அது காற்றா மாறுது இல்லையா? சோ இந்த மாதிரி ஒரு பொருள் இன்னொரு பொருளா, ஒரு மூலக்கூறுல இருந்து இன்னொரு மூலக்கூறுகளா மாறுது. பட் ஆற்றல் மட்டும் என்னைக்குமே அழியாது. அப்போ இந்த ஒரு பூதம் இன்னொரு பூதமா மாறும்போது இப்ப உதாரணத்துக்கு காற்றும் தீயும் ஒத்தி சேர்ந்து வேலை செய்யும், நிலமும் நீரும் ஒத்தி சேர்ந்து வேலை செய்யும். இப்போ இதனால உருவாக்கப்பட்டதுதான் இந்த கிரகங்கள். இதனுடைய அதாவது சூரியன்ல இருந்து பிரிஞ்சு வந்திருக்கலாம், அல்லது வேற பிளானட்ல இருந்து பிரிஞ்சு அது காலப்போக்குல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா மைய ஈர்ப்பு விசை, மைய விலக்கு விசையினால சுழன்று அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா காலப்போக்குல வந்து ஒரு இதா மாறிடுது. பெரும்பாலான கோள்கள் வந்து வாய்க்கோள்களா தான் இருக்கு. நம்ம பூமி மட்டும்தான் இந்த பஞ்சபூதங்களும் சமமா. இது ரொம்ப ஒரு அரிய ஒரு
வரப்பிரசாதம் நமக்கு இந்த பூமியில நம்ம இருக்கிற பெருவெடிப்பு கொள்கை அப்படின்னு Yes, சொல்லுவாங்க yes. தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் எஸ் அதுக்கப்புறம் பல பில்லியன் ஆண்டுகளுக்கு அப்புறம் தான் இந்த ஆமா பரிணாம ஆமா ஆமா வளர்ந்துருக்கு கரெக்டா எக்ஸாக்டா சொன்னீங்க. அந்த மாதிரி ஏன்னா நம்ம பூமி வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா அது கரெக்டா நம்மளோட ஆக்சிஸ்ல சுத்திட்டு இருக்கு. ரொம்ப க்ளோஸா போனா நம்ம பூமியில இருக்கிற வாட்டர் வந்து ட்ரை ஆயிடும். சோ ரொம்ப விலகி போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து பனிக்கட்டியா மாறிடும், இறுகிடும். சோ அந்த மன்சூன் அப்படின்னு எஸ் எஸ் ஒரே அந்த அச்சுல அப்ப அந்த பருவ காலங்கள் மாறி மாறி வந்து உயிர்கள் வந்து வாழக்கூடிய தகுதியா இருக்கு இல்லையா? சோ அப்ப நம்ம வந்து இத்தனை இந்த வெளியில இருந்து வரக்கூடிய நம்ம பூமி மாதிரியே இந்த வெளியில இருந்து வரக்கூடிய அந்த பருப்பொருள்கள்ல இருந்து வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா காந்த கதிர்கள் வந்து ஊடுருவி வருது. இது மேக்னெட்டிக் ஃபோர்ஸ். எஸ் 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 மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் வந்து வருது. அப்ப ஒரு அந்த கிரகங்கள்ல இருந்து வரக்கூடிய அந்த காந்த அதிர்வலைகள் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூமியில இருக்கிற இந்த உயிரினங்கள்னு சொல்லக்கூடிய இந்த தாக்குதல். அதனாலதான் பருவ மாற்றம் வருது, இல்லைன்னா வராது இல்லையா? இப்போ நம்மளுக்கு வந்து வளருது. இப்ப சித்திரை மாசம், இப்ப பங்குனி மாசம்னு வச்சுக்கோங்களேன், எல்லா இலையும் உதிர்ந்து புது இலை வளரும். திரும்ப சித்திரை மாசத்துல ரொம்ப சூரியன் ரொம்ப பூமிக்கு அருகாது சாரி பூமி வந்து ரொம்ப சூரியனுக்கு அருகில நெருங்கி போகும்போது எல்லாமே பட்டு போகும். சோ இப்ப மழை காலம் இப்படி மாறி மாறி வருது இல்லையா? சோ இந்த தாக்கங்கள் பூமியில இருக்கிற உயிர்கள் மேல விழுது அப்படிங்கறத வந்து சொல்ற ஒரு விஷயம் தான் அஸ்ட்ராலஜி, ஜோதிடம். சரிங்க சரிங்க, ஓகேங்களா? நல்லது.